வழி வழியாக இங்கேயே இருக்கிறவங்கள மொழி வழியாக நம்ம ஒரு காரணம் காட்டி அந்நியப்படுத்துறது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்க முடியுமா? திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிறந்த நாட்டில் 23 ஆண்டுகள் இருந்திருக்கார். வளர்ந்த நாட்டில் அதோட 2 மடங்கு ஆண்டுகள் இருந்திருக்கிறார். நான் வந்து பச்சை தமிழன் அப்படின்னு நீங்கள் என்னை ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உணர்வால் ஒன்றுபட்டு கிடக்கிறார். தமிழர் தாண்டி வேறு விஷயங்கள் அவர் வந்து முரண்பட்டு இங்கேயும் நின்னதில்லை. அவர் வழி வழியாக இருக்கக்கூடியவர் மொழி வழியாக காரணம் காட்டி அந்நியப்படுத்துறது வந்து எந்த நியாயம் இருக்க முடியும்? இல்லை, அப்படி சொல்லலை. இப்போ நம்ம வழி வழியாக இங்கே இருக்கக்கூடிய மொழி வழியை காட்டி அந்நியப்படுத்தலை. இப்போ நீங்கள் 47 ஆண்டுகள் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்றாரு. அவர் நடிக்கும்போது அவர் இந்த இனம் சார்ந்த இப்போ திரு சத்யராஜ் அவர்களோ அல்லது பிரபு அவர்களோ கார்த்திக் அவர்களோ சரத்குமார் அவர்களோ விஜய் அவர்களோ இவர்கள்லாம் வாங்கிய சம்பளத்தை விட அவர் அதிகமாக சம்பளம் பெறும்போது கூட நம்ம யாருமே சொல்ல அவரை உயர்ந்த நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டாராக இந்த மக்கள் கொண்டாடும்போது எந்த எதிர்ப்பாக இருந்ததா? இல்லையே. அதனால் நம்ம யாரையும் பிரிக்கலை. நீங்கள் நல்லா இதை புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு வன்மத்தை இது பண்ணுறோம், நம்ம வெறுப்புணர்வு பண்ணுறோம், ஒரு இனவெறியை தூண்டுறோன்னு பார்க்கக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியா நீங்கள் ஒரு பல மொழிவழி தேசிய இனங்களின் ஒரு ஒன்றியமாக இருக்குது, ஒரு கூட்டாட்சி ஏற்றுக்கொண்ட ஒரு நாடாக இருக்குது. இதில் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மொழிவழி தேசிய இனத்திற்கும் முன்னுரிமை வரணும்னு மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுருச்சு. அப்படிங்கும்போது இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்த நிலம் இங்கு வாழ்கிற மக்கள் இவர்களுடைய மொழி, இவருடைய கலை, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம், தொன்று தொட்ட வேளாண்மை, இவர்களுடைய கல்வி, மருத்துவம், இது பெண்ணிய உரிமை, சமூக நீதி, இதற்கான ஒரு அரசியல் இருக்குது. இதை இந்த மொழி சார்ந்த இனம் சார்ந்த இந்த மண் சார்ந்த மகன் வரும்போது தான் இது காக்கப்படும், இது போற்றப்படும்.